வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரெசிபிய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. ஹெல்த்துக்கும் அவ்ளோ நல்லது. ரொம்பவே வித்தியாசமானது, புதுசானதும் கூட. சுண்டைக்காய் சட்னி யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாங்க. ரொம்பவே புது ரெசிபின்னு சொல்லலாம். நெறைய பேர் வத்த குழம்பு செஞ்சிருப்பீங்க. சாம்பார்ல கூட போட்டிருப்பீங்க. ஆனா, இந்த மாரி யாரெல்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்டுருக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. என்னோட மாடி தோட்டத்துல வாரத்துல 1/4 கிலோ இருந்து 1/2 கிலோ வரைக்கும் காய்க்குதுங்க. 2 செடி இருக்கு. 2 செடிலயும் மாறி மாறி காய்ச்சிட்டு இருக்கும். நெறைய இருக்கும். வாரத்துல 1/4 கிலோ, 1/2 கிலோ அளவுக்கு நான் பறிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ நெறைய இருக்கிறதுனால எனக்கு இந்த வத்த குழம்பு வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு. என்ன செய்யலான்னு யோசிச்சேன். அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி சட்னி செஞ்சு பாரு நல்லாருக்கு. இட்லி, தோசைக்கெல்லாம் கூட சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் ட்ரை பண்ணேங்க. சூப்பரா இருந்தது. புதினா சட்னி, தேங்காய் சட்னி கூட தோத்து போயிருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஹெல்த்துக்கும் அவ்ளோ நல்லதுங்க. இதோட நன்மைகள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இத சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாங்க. எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நன்மை குடுக்கக்கூடியது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, இது எல்லாருமே சாப்பிடலாங்க. அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த சட்னிய எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்றதுக்காக நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கிறேங்க. இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில காய்ச்ச சுண்டைக்காய். இத நான் வந்து சுத்தமா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். வருஷம் பூராவும் காய் காய்க்கிற ஒரே வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய்ங்க. வருஷம் பூராவும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுலயும் நம்ம நாட்டு காய்கறிகள்ல வருஷம் பூராவும் காய்க்கிறது இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்துன்னே சொல்லலாங்க. எல்லா நோய்க்கும் இது மருந்தா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு வச்சோம்னா, என்ன பண்ணுவாங்க, அந்த சுண்டைக்காய் மட்டும் தனியா எடுத்து எடுத்து வச்சுட்டு, வத்த குழம்பு மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி நீங்க சட்னியா செஞ்சு குடுக்கும்போது, அவங்களால சுண்டைக்காய வேஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. வாய்க்கு தட்டுப்படுறதுனால எடுத்து எடுத்து பக்கத்துல வச்சுருவாங்க, தூர வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாரி சட்னியா செஞ்சு குடுக்குறது. இது இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. இது அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெகுலரா செய்யலாம். ரெகுலரா புதினா, தேங்காய் சட்னி எல்லாம் எப்படி செய்வோம்? அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் சட்னி நீங்க ரெகுலரா செஞ்சு சாப்பிடலாங்க. ஒன்ஸ் நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இத விடவே மனசு வராது. கடலை பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 5 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்து, அதையும் நல்ல கோல்டன் கலர் வறுத்து எடுத்துக்கணுங்க. நீங்க வறுக்கும்போது மிதமான சூட்ல வச்சு பொறுமையா வறுத்து எடுங்க. தீய விட்டுறாதீங்க. தீய விட்டுட்டீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் மாறிடும். இந்த மாரி கோல்டன் கலர் வந்த உடனே மாத்தி வச்சுருங்க. ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுருங்க ஆறட்டும். அடுத்ததா 2 கொத்து கருவேப்பிலைய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியா நம்ம ஏன் வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கிரீடியன்ட் சீக்கிரமா வறுபட்டுரும். ஒரு இன்கிரீடியன்ட் லேட் ஆகும். அதனால தனித்தனியா வறுத்து எடுக்கும்போது கரெக்ட்டான பதத்துல வறுத்து எடுக்கலாங்க. அடுத்ததா 5 வரமிளகாவ வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைனாலும் பச்சை மிளகாய சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க காரம் இன்னும் நெறைய சாப்பிடுவீங்கன்னா, இன்னும் 2 மிளகா கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க போட்டு வறுத்து எடுத்து இந்த மாரி பிளேட்ல மாத்திருங்க ஆறட்டும். அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டு, சுண்டைக்காய் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. நீங்க முழு சுண்டைக்காய அப்படியே போட்டு வறுத்து எடுக்கலாங்க. வெடிக்குங்கிற பயமே வேண்டாம். வெடிக்கவே வெடிக்காது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்திடுங்க. இல்ல அப்படி வெடிச்சிரும்னு பயம் இருந்ததுன்னா, லேசா ஒரு ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ஆனா நான் இதுவரைக்கும் செஞ்ச வரைக்கும், நான் அப்படியே முழுசா தான் போட்டிருக்கேன். ஒரு சுண்டைக்காய் கூட வெடிச்சு சிதறவே இல்லைங்க. நான் வறுக்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நார்மலா சுண்டைக்காய் மத்த பொருட்கள் போட்டோம்னா வெடிக்கும். ஏன் மிளகா போட்டாலே வெடிச்சு வெளியில வந்து விழுவும். ஆனா இந்த சுண்டைக்காய் ஒரு சுண்டைக்காய் கூட வெடிச்சு சிதறி வெளிய விழவே இல்லைங்க. நல்லா பொரிஞ்சு அழகா வதங்கி வந்ததுங்க. அதனால என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க உடைக்காம அப்படியே சேர்த்துக்கலாம். முழு சுண்டைக்காய சேர்த்து நீங்க வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒயிட் கலர் அதாவது கிரீன் கலரா இருந்தது. ஒயிட் கலரா ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஃப்ரை பண்ணுனேங்க 1/4 கிலோ சுண்டைக்காய. இப்ப நல்லா சுண்டைக்காய் வதங்கிருச்சுங்க. இதையுமே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுண்டைக்காய் நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவோங்க. சூடா சேர்த்து அரைக்க வேணாம். கொஞ்ச நேரம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அரைக்கணும். இப்ப நம்ம அதே பேன்ல ஒரு தக்காளிய வந்து 4ஆ 3ஆ வெட்டிட்டு, அத சேர்த்து அதையுமே ஒரு வதக்கிக்கலாங்க. தக்காளி போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லாருக்கும். வெறும் புளி மட்டுமே போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். தக்காளி 1 கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னியோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி குடுக்கும். அதுக்காக நம்ம ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு,
இதையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம். இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு தேங்காய் தேவைப்பட்டுச்சு, இல்ல தேங்காய் சேர்த்துக்கிறேன்னா தாராளமா சேர்த்து அரைக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கு. இப்ப நம்ம ஆறுன பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு, கல்லுப்பு சேர்த்து அரைச்சுக்கலாங்க. இது 1/4 கிலோவுக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோவுக்கு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட்டு கொரகொரப்பா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மறுபடியும் அரைச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அருமையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. நீங்களும் என்ன மாரியே கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைங்க சுண்டைக்காய் எல்லாம் எடுத்து எடுத்து தனியா வச்சுர்றாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இது மாதிரி சட்னி அரைச்சு குடுங்க. ஒரு சுண்டைக்காய் கூட வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ரொம்ப சீப்பா கிடைக்கிற நாட்டு காய்கறிகள்ல இதுவும் ஒண்ணுங்க. சுண்டைக்காய் ரூ. 20க்கு 1/4 கிலோ அளவுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அதனால இந்த டைம்ல நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு காய்கறிகள் சாப்பிடுறதுனால இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நெறைய தைராய்டு இருக்குங்க. தைராய்டு பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இத நம்ம நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு, இதில சேர்த்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.